தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைப்பது சரியாக வராது என்று மதுரையில் சீமான் பேட்டி. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பெரிய பெரிய கட்சிகள் கூட்டணிக்கு அழைத்த போதே தான் செல்லவில்லை என்றும் கருத்து. ஒரே நாட்டில் ஒற்றுமையாக வாழும் மக்களை பாஜக துண்டாக்க துடிப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. இந்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக என்றும் கேள்வி. நான் என் மனைவியை விவாகரத்து செய்ய உள்ளதாக தரம் தாழ்ந்த தகவல்களை சீமான் தரப்பு பரப்பி வருகிறது. தரம் தாழ்ந்த தகவல்களை பரப்புவதை தவிர மைக் புலிகேசியால் வேறு என்ன செய்துவிட முடியும் என்று டிஐஜி வருண்குமார் கேள்வி. சீமானுக்கு எதிராக தொடர்ந்துள்ள வழக்கை திரும்ப பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் திட்டவட்டம். இந்த மைக் புலிகேசிக்கெல்லாம் நான் ரியாக்ட் பண்ண விரும்பல. திருச்சி டிஐஜி வருண்குமார் தமிழ்நாட்டில் தனி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார். கட்சிக்காரர் போன்று சீண்டினால் தனக்கு வெறி வரத்தான் செய்யும் என்று சீமான் காட்டம். ரூபாய் 3 கோடி மதிப்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் திருச்சியில் ஜல்லிக்கட்டு மைதானம் அமைக்கும் பணி தொடக்கம். பூமி பூஜை செய்யும் நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் KA நேரு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் பங்கேற்பு. கல்வி, பேரிடர் நிவாரணம் என எதற்கும் நிதி ஒதுக்காமல் தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யூனியன் பட்ஜெட் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்லை. SDRF ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாயும் நம்ம கேட்டது கிட்டத்தட்ட 6600 கோடி ரூபாய் கேட்டோம். 9000 கோடி கொடுத்தோம். 990 கோடி 900 crores ஒதுக்கியிருந்தாங்க. மீண்டும் வலியுறுத்தி கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசின் மீது குற்றச்சாட்டு சொல்வது ஆளுநர் பதவிக்கு அழகல்ல என்று அமைச்சர் மு.பி. சாமிநாதன் சாடல். அரசுக்கு ஆளுநர் ஆலோசனையோ அல்லது சுட்டிக்காட்டுவது போன்று இருந்தால் அதிகாரிகளின் மூலமாகவோ அல்லது குறிப்பு மூலமாகவோ வழங்க வேண்டும் என்று கருத்து. திரைப்படத்தில் சிரிப்பு போலீஸ் என்பது போன்று ஜெயக்குமார் போன்றவர்கள் சிரிப்பு அரசியல்வாதிகள். தன்னை கொசு என ஜெயக்குமார் விமர்சித்ததற்கு OPS பதில். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே வனப்பகுதியில் திடீர் காட்டுத்தீ. தீயை அணைக்கும் பணியில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தீவிரம். குன்றத்தூர் அருகே கிணற்றில் தவறி விழுந்து 14 வயது பள்ளி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. கை கால் செயலிழந்து படுத்த படுக்கையாக கிடக்கும் தந்தை இறந்து போன மகனின் புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்து படுத்திருந்த உருக்கமான காட்சி. காஞ்சிபுரம் அருகே 1.5 வயது குழந்தை தலையில் மாட்டிக்கொண்ட அலுமினிய பாத்திரம். கட்டிங் பிளேடால் அலுமினிய பாத்திரத்தை கட் செய்து குழந்தையை மீட்டு அரசு மருத்துவர்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளா திருவிழா நீட்டிக்கப்படாது. திட்டமிட்டபடி வரும் 26ஆம் தேதி கும்பமேளா நிறைவு பெறும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திட்டவட்டம். மகா கும்பமேளா நடைபெறும் திருவேணி சங்கமத்தின் நீர் குளிப்பதற்கும் குடிப்பதற்கும் ஏற்ற வகையில் உள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கருத்து. தலைமை தேர்தல் ஆணையர் நியமனம் தொடர்பான சட்ட திருத்தத்தை எதிர்த்து வழக்கு. சொலிசிட்டர் ஜெனரலுக்கு நேரம் இருந்தால் வழக்கு விசாரணை நடைபெறும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவிப்பு.
டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழா ராம்லீலா மைதானத்தில் நடைபெறும் என்று தகவல். இன்றிரவு ஆட்சி அமைக்க உரிமை கோரவும் பாஜக ஆயத்தம். அதிமுக ஒன்றிணைந்தால்தான் தேர்தலில் வெல்ல முடியும் என்பதை தொண்டர்கள் உணர்ந்துள்ளனர். கோவையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. வட சென்னையை வளர்ச்சி சென்னையாக மாற்றி வருகிறோம். தென் சென்னைக்கு இணையாக மேம்படுத்த 6400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. திருப்பரங்குன்றம் மலை மீது செல்ல முயன்ற மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தமிழ்நாடு காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டது ஏன் என தமிழ்நாடு டிஜிபிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடிதம். மத்திய அமைச்சருக்கே இந்த நிலைமை என்றால் சாமானிய மக்களின் நிலை என்ன எனவும் கேள்வி. திருச்சியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் 5 ஏக்கர் பரப்பளவில் ஜல்லிக்கட்டு மைதானம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கோவை சூலூர் அருகே சுமார் 5000 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல். 3 நபர்களை கைது செய்து போலீசார் விசாரணை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.